இருக்கிறார்கள். அந்த முதலமைச்சர் நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார், அதை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று. ஆக தமிழ்நாட்டில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அதுதான் இந்தியாவிலே எதிரொலிக்கிறது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை போல் இந்தியாவிலே ஏதாவது ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொல்லுங்கள். இன்றைக்கு குறு சிறு நடுத்தர தொழிலிலே இந்தியாவிலே எது முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு தான். நம்முடைய அமைச்சர் தாம அன்பரசன் இருக்கிற இலாக்கா தான் சிறு தொழிலே இன்றைக்கு முன்னணியிலே நமக்கு இருக்கிறது. தொழிற்சாலைகளை இன்றைக்கு இந்தியாவிலே முன்னணியில் இருக்கின்ற மாநிலம் எது என்று சொன்னால் நம்ம தமிழ்நாடு தான். அதற்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மகன் டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கின்ற இடம் தான். நேற்று கூட தாமத்தில் ஒருத்தர் கேட்டாராம், என்னை பார்த்து தொழிற்சாலை ஏதாவது கொண்டு வந்தாரா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது தொழிற்சாலை கொண்டு வந்தாரா என்று கேட்கிறார். வராண்டம் பக்கம் போனால் தெரியும். இதே சோழிங்கநல்லூர் பகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 800 ஏக்கர் நிலம் எடுத்து சிங்கப்பூருக்கு தர வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் 10% கமிஷன் ஆட்சி என்று நாம் பேசினோம். எடுத்து அந்த நிலத்தை தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்த தலைவருக்கு ஒரு ராசி இருக்கு. என்ன ராசி கலைஞருக்கு அவர் நின்றாரோ அன்றையிலிருந்து இன்று வரை அத்தனை தேர்தலிலும் வெற்றி பெறுவோம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதை தொடர்ந்து நம்முடைய தம்பி திருநெல்வேலி ஜெயக்குமார் அவர்கள் மிக